ஹாய் வணக்கம், டாக்டர் தனசேகர் பேசுறேன். என்னடா பண்றேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு திடீர்னு விக்கல் வருதா, இல்ல உங்க குழந்தைக்கு திடீர்னு விக்கல் வருதா? இதுதான் ஒரு நார்மல் பேப்பர் பேக். இது இப்போ வந்து ரீப்ரீதர்னு சொல்லலாம். உங்க பாடியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகம் பண்றதுக்காக ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இப்போ முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். திடீர்னு விக்கல் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் எடுத்து ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் சுவாசிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடும். இந்த மாதிரி கூடுறப்போ விக்கல் குறையும். இதுதான் உங்களுக்கான விக்கல் கண்ட்ரோலிங்கான ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1. செகண்ட் விஷயம், வேற என்ன சார் பண்ணலாம் விக்கல் வந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகர் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சாதாரணமாக எடுத்து நாக்கில் போட்டுக்கிட்டு அந்த சர்க்கரையை முழுங்காம வாயிலேயே வச்சிருந்தீங்கன்னா கண்ட்ரோல்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விக்கல் குறையும். இது முக்கியமான செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம், திடீர்னு விக்கல் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்க பண்ணக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக தலையை மேலே தூக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த பொசிஷன்ல மூச்சை பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சிருக்கிறோமோ இது விக்கலை கண்ட்ரோல் பண்ணும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், உங்களுக்கு திடீர்னு விக்கல் வந்துச்சுன்னா வேற என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஐஸ் கட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஸ் கட்டி எடுத்து தூள் பண்ணி அதை வாய்க்குள்ள போட்டு அதே மாதிரி எப்படி நம்ம சர்க்கரையை வச்சிருந்தோமோ அதே மாதிரி வச்சிருந்தா விக்கல் குறையும். இது முக்கியமான நாலாவது விஷயம். வேற என்ன சார் பண்ணலாம் விக்கல் குறையறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விக்கல் வந்து ஆக்சுவலாக மருந்துகள் வந்து சாப்பிட்டு விக்கல் குறையிறது வேற விஷயம். ஆனால் தானா விக்கல் வீட்டில் உங்களுக்கு எதுவுமே இல்லை சார், பேக் இல்லை, சர்க்கரை இல்லை, ஐஸ் இல்லை, என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்ஸை எடுத்துட்டு வாய்க்குள்ள வந்து இந்த பகுதி மேலே இருக்கக்கூடிய ஆர்ச்சை வந்து ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்க பகுதியை வந்து சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஸை எடுத்து வாய்க்குள்ள வச்சு அந்த ஹார்ட் பேலட்டுக்கும் சாஃப்ட் பேலட் நடுவில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா விக்கல் குறைஞ்சிடும். சரி, விக்கல் இது பெரிய பிரச்சனையா? அதுக்கான 5 டிப்ஸ் சொல்லி முடிச்சாச்சு. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்றதை பார்ப்போம். ஸோ விக்கலை பற்றி இந்த 5 டிப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வாரம் யூடியூப் சேனலில் நம்ம முக்கியமாக பேச போகிற விஷயம் விக்கல் ஏன் வருது அப்படின்னு. விக்கல் வரதுக்கான முக்கியமான காரணம், நம்ம உடம்புல நெஞ்சையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தசை பேர் டயஃப்ரம்னு சொல்லுவோம். இந்த டயஃப்ரம்க்கு ஒரு நரம்பு போகுது. அந்த நரம்பு பேர் ஃப்ரெனிக் நர்வ்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெனிக் நர்வ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு இரிட்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப காரமாக ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றீங்க அல்லது அசிடிக்கான ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, திடீர்னு அமிலத்தன்மை கூடி அல்லது காரமோ புளிப்போ கூடி உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெனிக் நர்வை இரிட்டேட் பண்ணால் உங்களுக்கு விக்கல் வரும். ஸோ விக்கல் வந்து ஒரு எமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு ஆங்ஸைட்டிலையும் விக்கல் வரலாம், பயத்திலையும் விக்கல் வரலாம், சந்தோஷத்துலையும் விக்கல் வரலாம். ஆனால் பொதுவாக விக்கல் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காற்றை நீங்கள் முழுங்குனீங்க அப்படின்னா விக்கல் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத இங்கே சொல்லியாச்சு. ஸோ விக்கல் பொதுவாக நோயோட அறிகுறியான்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து பாட்டம் லைன். ஸோ ஒரு குட்டி பாப்பா, ஒரு கை குழந்தை வந்து வருது. அப்போ அவங்க அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, சார் என் குழந்தை அடிக்கடி விக்கல் எடுக்குது, என்ன சார் பண்ணலாம், விக்கல் வர சமயத்தில் பால் கொடுக்கலாம்னா கண்டிப்பாக நோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்த அந்த 5 டிப்ஸுமே முக்கியமான விஷயம் வாய் வழியாக எதுவும் கொடுக்காம இருக்கிறது தான். விற்கிற குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பொறை ஏறி அது நுரையீரலை போய் பாதிச்சிடும். தயவுசெய்து வந்து விக்கல் வர குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு வயிறு முட்டை ஃபீட் பண்ணினாலும் விக்கல் அடிக்கடி வரலாம். அந்த மாதிரி விக்கல் வரக்கூடிய குழந்தைங்களை தயவு செய்து நீங்கள் வயிறு முட்டாமல் ஃபீட் பண்ண இருக்கிறது முக்கியமான ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அதிகமான காரம் சாப்பிடக்கூடிய உணவு அல்லது வந்து ரொம்ப இரிட்டேஷன், வயிறு இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை வந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அடிக்கடி விக்கல் வந்து பொதுவாகவே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் நமக்கு வந்து நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி விக்கல் வர்றதும் கிடையாது. ஸோ இந்த 5 டிப்ஸையும் பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள், விக்கல் ஒரு பெரிய சிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே சமயம் அது நோயோட அறிகுறியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஆனால் பெரியவங்களுக்கு அடிக்கடி விக்கல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். தயவுசெய்து உங்கள் மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ரீப்ரீதர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல். அதை மறுபடியும் ஒரே ஒரு டைம் காமிச்சிடுறேன். இந்த பேக் எடுத்துக்கோங்க. காலியான ஒரு பேப்பர் பேக் தான். இந்த பேக் எடுத்துட்டு வாயையும் மூக்கையும் கவர் பண்ற மாதிரி வச்சுட்டு குழந்தைய இது வழியா மூச்சு விட சொல்லுங்க. இந்த மாதிரி பண்றதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகி விக்கலை கட்டுப்படுத்தும். இந்த விக்கல் தீர்வு ஒரு நல்ல டிப்ஸா இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.